பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. தஞ்சையில் சீதானந்தீஸ்வரர், நாகேஸ்வரர், கேசவதீஸ்வரர், நீலகண்டர் மடம், பஞ்சநதீஸ்வரர், பாபா மடம் கோவில்களில் இருந்து சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளினார். சிறுமிகளின் கோலாட்டம், தீப்பந்தம், சிலம்பம், வான வேடிக்கை, கைலாய வாத்தியங்கள் இசையுடன் தஞ்சை ராஜவீதிகளில் வலம் வந்த ரிஷப வாகன காட்சியை ஏராளமான பக்தர்கள் சாலையின் இருபுறமும் திரண்டு நின்று வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மண்டல பூஜை நிறைவு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மண்டல பூஜையை முன்னிட்டு அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு உட்பிரகாரத்தில் சிறப்பு பூஜைகள் நடந்தது. தொடர்ந்து அங்கிருந்த கும்பங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மூலவர் மற்றும் சண்முகர் உட்பட வள்ளி தெய்வானை, பெருமாள், நடராஜர், விநாயகர் உட்பட அனைத்து பரிவார தெய்வங்களுக்கும் அபிஷேகம் செய்யப்பட்டது. இவ்விழாவில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து முருகனை தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் வடபுதுப்பட்டி ஸ்ரீ மகாலட்சுமி கோவில் ஆடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான பக்தர்கள் தங்களது தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் தீய சக்திகள் நீங்கும் என்ற நம்பிக்கையில் சிறுவர்கள், பெண்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் பூசாரியிடம் சாட்டையால் அடிவாங்கிக் கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றது. இவ்விழாவில் தேனி, திண்டுக்கல், மதுரை ஆகிய பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் கொடிமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ சீதாலட்சுமி கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு லலிதா சகஸ்ரநாம லட்சார்ச்சனை நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து அம்பாளுக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருவண்ணாமலை செங்கம் ஸ்ரீ தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவிலில் திருவிழாவை முன்னிட்டு துரியோதனன் படுகளம் தெருக்கூத்து நடைபெற்றது. வீதிகள் தோறும் நாடக கலைஞர்கள் நடனமாடி பொதுமக்களுக்கும் நாடகம் வாயிலாக துரியோதனன் வரலாற்றை தத்துவமாக நடித்து காட்டினார்கள். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ரசித்தனர். கரூர் அருகே உள்ள நெரூரில் அக்னீஸ்வரர் கோவிலில் 16ஆம் ஆண்டு நாத உற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அக்னீஸ்வரர் சுவாமிக்கு மங்கள இசையுடன் அபிஷேகம் மற்றும் ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து 300க்கும் மேற்பட்ட நாதஸ்வர கலைஞர்கள் ஒரே நேரத்தில் இசைத்து அசத்தினர். மேலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு அம்மனுக்கு கைத்தறியில் பட்டு சேலை தயாரிக்கும் தொழிலாளர்கள் சார்பில் கத்தி போட்டு வலம் வந்த நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை காசி ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத உற்சவ பெருவிழாவை முன்னிட்டு கோமாதா பூஜை நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பூஜைகளும் தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டன. இவ்விழாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மேலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் ஸ்ரீ ராகவேந்திரர் பிறந்த பூர்வ புண்ணிய ஜென்மஸ்தலத்தில் 38வது ஆராதனை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூரில் புகழ்பெற்ற புன்னைநல்லூர் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து வழிபட்டனர். பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் முத்துப்பல்லக்கு பெருவிழா, பால்குட உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இதையொட்டி 101வது ஆண்டாக மாரியம்மனுக்கு பால்குட உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பொதுமக்கள் பால்குடம் எடுத்தும் அலகு கூத்தியும் 4 ராஜ வீதிகள் வழியாக நடந்து சென்று தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு பாலாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் தும்பவனம் பகுதியில் உள்ள கிராம தேவதையான தும்பவனத்தம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தையொட்டி ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தும்பவனத்தம்மனுக்கு ஆடி மாதத்தை முன்னிட்டு பால், தேன், இளநீர், சந்தனம், தயிர், மஞ்சள், ஸ்வர்ணம் உள்ளிட்ட சிறப்பு பொருட்களில் அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தன காப்புடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் கோவில் வளாகத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு தும்பவனத்தம்மன் ஊஞ்சலில் சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஏராளமான பக்தர்கள் ஊஞ்சல் சேவையில் காட்சியளித்த தும்பவனத்தம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர்.